Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple On Tarot in Tamil. So இந்த வீக் உங்களுக்கான blessings என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 7 days என்ன blessings இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7 days பார்க்கலாம். ஓகேவா? So pile 1 rose quartz, pile 2 tigerite, pile 3 white crystal, right? Moonstone. Okay, so let us start with pile 1. யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான blessings next 7 days உங்களுக்கான blessings என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். So let's see what are the blessings for pile 1. Please spirit for the next 7 days. Blessings for pile 1. Okay. So in the blessings வந்து claim பண்ணுங்க. 222 அப்படின்னு வந்து மெசேஜ்ல claim பண்ணுங்க. கமெண்ட்ல ஓகேவா? To claim these blessings என்ன blessings வருது அப்படின்னு பார்க்கலாம். So pile 1, what are the blessings for pile 1 the next 7 days? Please spirit. Strength, blessings. pile 1 உங்களுடைய first blessing எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அருமையாக இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாக போகுது. ஸோ இது வரைக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அது உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து அது மூலமாக உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்களோ ஓகே, அந்த ஒரு விஷயம் வந்து போராடி ஜெயிக்க போறீங்க, ரைட்? ஸோ அந்த போராடிட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் ஜெயிக்க போறீங்க, வெளியில் வர போறீங்க, அந்த போராட்டம் முடிய போகுது அப்படின்றதான் பார்க்குறோம். வாவ் லவ்வர்ஸ், மேபி இந்த சப்போஸ் யூ மே ஹாவ் சாய்ஸஸ், ஏதாவது சாய்ஸஸ் இருக்கலாம், செலக்ட் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்க போகுது. டெசிஷன் எடுக்க முடியாமல் போராடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போது எந்த ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் வந்து உங்களுக்கு அமைய போகுது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது, அது ரிலேட்டடாக கூட நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். அதர்வைஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் போராடி இருக்கலாம். ஸோ அதுலேயே சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. எக்ஸலண்ட். ஓகே, pile 1. ஸோ நல்ல ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, ஜாபுக்காக போராடிட்டு இருக்கீங்க, இல்லை என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஜாப் கிடைக்கும், ஹையர் பொசிஷனே வந்து கிடைக்கலாம். ஸோ ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இருக்க போது, சாலிடாக இருக்க போகுது. ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை கரியர் ரிலேட்டடாகவோ ஒரு சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ இது நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆக போகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குது. 8 of cups, 5 of swords, 1 second, 5 of swords, 6 of cups. Wow. So pile 1,
எயிட் ஆஃப் கப்ஸ். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உதவலையோ, கஷ்டப்படுத்திட்டே இருக்கோ, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, போராடிட்டு இருந்தீங்களோ, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் வந்து நோக்கி போகிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு புதிய பாதை வந்து தெரிய போகுது. ஸோ மேபி அந்த உங்களுடைய குழப்பத்தில் இருக்கும்பொழுது ஏற்பட்ட சிக்கல்கள், இல்லை உங்களை சுற்றி ஏற்பட்ட ஒரு ஈகோ ப்ராப்ளம், அதர்வைஸ் ஜெலஸு, இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுலேருந்து விலகி வர போகிறீங்க. ரைட்? விலகி உங்களுக்கான ஒரு ரீயூனியனை பார்க்க முடியுது. மேபி சம்வாட் ஒரு வாக்குவாதத்தினால ஒரு செப்பரேஷன் ஏற்பட்டிருக்கலாம். அந்த செப்பரேஷனே வந்து எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னா உங்களுக்கான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்துக்காக தான் ஏற்பட்டிருக்கு. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு சுற்றி இருக்கிறவங்களால ஈகோ ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்து தர்றதுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. பட் எனிஹோ ஃபைனலாக பாருங்களேன், ஒரு ரீயூனியன் ஸ்டேபிளான ஒரு விஷயமா வந்து அமைய போகுது. ஸோ இந்த 5 of Swords பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஆக்சுவலி ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போடுறது தான். நீயா நானா, என் சைடு நியாயம், உன் சைடு நியாயம். ஓகே, ஆனால் அதில் வந்து ஜெயிக்கலாம். ஜெயிச்சவங்க யாரோ ஒரு ஆள் ஜெயிக்கலாம். பட் என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போயிடும். ரைட்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ 5 of Swords, ரைட்? மேபி ஒரு வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ யூ ப்ளீஸ் பி குவைட். ரைட்? அந்த இடத்த விட்டு கூட மூவ் ஆன் பண்ணிடுங்க. சுற்றி இருக்கிறவங்களோட வந்து இல்லை லவ்வர் கூடயோ வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான ஒரு ரீயூனியன், ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப், அது மாதிரி ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? யாராவது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு உங்களுடைய ஓல்டு நண்பர்களை மீட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு உங்கள் பர்சன்ட்டு வந்து ஒரு மெசேஜோ கால் லெட்டரோ வரலாம். ஸோ இன்டர்வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ மே கெட் சம் மெசேஜஸ் ஃப்ரம் தோஸ் சைட். ஓகே, ஸோ எனிஹோ, ஸோ இந்த ப்ராப்ளம்ல இருந்து கொஞ்சம் விலகிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆல் தீஸ். விலகிடுவீங்க. விலகினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஓகே, யூ வில் ரிசீவ் தோஸ் பிளெஸிங்ஸ். அண்ட் வாட் எல்ஸ்? லெட்ஸ் see here. Some more. Crowd. Wow. Honor and respect will come to you. பின்னால் ஏதோ இருக்கு. டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் யங்கர் உமன். ஸோ உங்களுக்கான மரியாதை உங்கள்கிட்ட வந்து சேரும். சில பேர் யாராவது ஒரு யங்கர் உமனோட ஒரு டீலிங்ஸ் போயிட்டு இருக்கலாம். டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் விமன் வித் டார்க் காம்ப்ளெக்ஷன் ஆர் ஹேர். சில பேருக்கு இது பொருந்தலாம். இவங்க கூட டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே எவ்ரி திங் வில் பி சால்வ்டு. டெம்பரரி சிச்சுவேஷன். ஒன் மோர். Shrewdness and resourcefulness, especially in business. So pile one. Someone is leaving your life. Maybe இவ்வளோ நாள் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அவங்களாம் வந்துட்டு அதெல்லாம் உங்கள் லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கான மரியாதை வரப்போகுது. ஓகே, ஸோ ஓகே, அண்ட் நல்ல ஒரு பிஸ்னஸ்லேயே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ஏற்கனவே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தோம். சரியா? ஸோ பைல் ஒன். லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு மெசேஜ் பார்க்கலாமா?
through each other you find the missing pieces. Reunion அப்படின்றது தெரியுது. So through each other you find the missing pieces. Okay, அவங்க மூலமா நீங்க யாரு, எனக்கு அந்த ஒரு மீனிங் கிடைக்குது. நீங்க உங்க மூலமா அவங்க யாரு அப்படின்றத புரிஞ்சுக்க போறீங்க. Wow, honor and treasure your relationship for it is truly scared. Scared union, ஒரு reunion-அ பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு மரியாதை கொடுங்க, மதிக்க கற்றுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் 7 days. Okay, pile 1, this is what I have for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. Hi, pile 2. யாரெல்லாம் இந்த டைகரை சூஸ் பண்ணியிருந்தீங்களோ pile 2 உங்களுக்கான blessings என்ன பார்க்கலாம். The next 7 days. What are the blessings for you? Pile 2, what are the blessings for pile 2, please spirit? What are the blessings for pile 2? Page of Cups. Wow, you are going to receive an offer. Okay வா, சில பேருக்கு ஆஃபர் வரலாம், சில பேருக்கு அப்பாலஜி வரலாம், ரைட்? லவ் ஆஃபரா இருக்கலாம், இல்ல நீங்க என்ன எது விஷயமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடா ஏதோ ஒரு ஆஃபர் உங்களை தேடி வருது. அதர்வைஸ் சில பேர் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தா மன்னிப்பு கேட்கலாம். ஒன்று நீங்க கேட்கலாம், இல்லை உங்க பர்சனோ இல்லை யார் பக்கம் இருந்து வரணுமோ அது வரலாம். 4 of Cups. ஸோ Knight of Wands. சில பேருக்கு நான் என்ன பார்க்க முடியும்னா உங்களுடைய பர்சன் மேபி சில பேர் பிரேக்கப்ல இருக்கலாம். உங்களுடைய பர்சன் வந்து டிராவல் பண்ணி உங்களை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தே ஆர் வெரி மச் அட்ராக்டட் டு யூ, ரைட்? பட் யூ ஷுட் பி கேர்ஃபுல். அவங்க வந்து இது நைட் ஆஃப் வான்ஸ் தான், சரியா? ஸோ வரலாம், வந்துட்டு பேசிட்டு சம்வாட் இந்த கேரக்டர் எப்படின்னா அவங்க வேலை முடியும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதனால வந்தோடனே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காம யூ ஷுட் பி கேர்ஃபுல். எல்லாமே பேசி முடிவு எடுக்கணும். பட் அட் த சேம் டைம் இமோஷனலாக ஆகக்கூடாது. ஓகேவா? பட் ஹி இஸ் வெரி மச், தே ஆர் வெரி மச் அட்ராக்டட் யூ. சாரி. அண்ட் பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் யூ ஷுட் அவாய்ட் இட். இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க, சரியா? அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துருங்க. எனிஹோ நீ பாருங்க, ஒரு ஆஃபர் வரப்போகுது, ஒரு அப்பாலஜி வரப்போகுது, ரைட்? ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த கண்டிஷன் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ், 3 of Wands, 9 of Wands. ஸோ இதில் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா நீங்கள் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்டு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களை நோக்கி வருதுன்றதை பார்க்க முடியுது. இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்காத இல்லை நகலவே இல்லை அப்படின்ற விஷயங்கள்ல வந்து ஒரு மூமெண்ட் இருக்க போகுது, ரைட்? அப்படின்றத பார்க்க முடியுது. அது என்ன மாதிரியான விஷயமானாலும் இருக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு மூமெண்ட் இருக்க போகுது, ரைட்? இது வரைக்கும் டிலே ஆயிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்காம இருந்திருக்கலாம். பட் யூ ஆர் கோயிங் டு டேக் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் கோல். ஓகே, சில பேருக்கு ஸோ அண்ட் டிலே ஆகிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்திருக்கலாம். நீங்களோ இல்லை உங்க பர்சனோ இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷனோ மூவ் ஆகாம இருந்திருக்கலாம். அதுல இருந்து இப்போ ஒரு மாற்றம் வந்து வர இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் இங்க கிங் ஆஃப் கப்ஸ் பார்க்க முடியுது. வர்ற ஆஃபர் உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு ஆஃபர், ரைட்? ஸோ வரக்கூடிய ஆஃபர் சில பேருக்கு நான் சாய்ஸஸ் பார்க்க முடியுது, ரெண்டு பேரா பார்க்க முடியுது, ரைட்? அதை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு சிலருக்கு பாஸ்ட் பர்சன் வரலாம், ஒரு சிலருக்கு நியூ லவ் ஆஃபர் வரலாம். மேபி உங்க ஜாப் சிச்சுவேஷன்ல அதே மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட்
சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னால ஸ்டக் ஆகி நின்றுருந்துருக்கலாம், அந்த விஷயம் விலக போகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா, ரைட். ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் இந்த பர்சன் வந்து ரொம்பவே வந்து ஒரு கேரிங்கான பர்சனாக இருக்க போகிறாங்க. நல்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறவங்களாகவும் ஒரு ட்ரூ லவ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. ஓகேவா, ஈவன் சில பேருக்கு நான் 3 சாய்ஸஸ் கூட பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு உங்க பர்சன் ஏஜ் கம்மியா இருக்கலாம், ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கவங்களே ஒரு கமிட்டட் பர்சனா இருக்கலாம், ஒரு சிலருக்கு உங்க பர்சன் வந்து உங்க மேல செக்ஷுவலி ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து சாலிடாக ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்போ இல்லை நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாபோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சில பேருக்கு ஃபாரின் போகக்கூடிய ட்ரிப்பு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். அது ரிலேட்டடாகவும் ப்ராக்ரஸ் இருக்க போது, ஆஃபர் இருக்க போகுது. ஓகே, pile 2. ஸோ எனிதிங் எல்ஸ், லெட்ஸ் see. So for pile 2, seashore, family matters, wow, sunrise, new creative ideas, new ventures, a fresh start. Family matter related ஆவோ somewhat உங்களுக்கு வந்து ஒரு fresh start இருக்க போகுது. மே மந்த், this month மேபி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல்மான ஒரு மந்தாக இருக்கலாம். என்ன ஸ்பெஷலாக இருக்கலாம்? ஹாப்பினஸ். wow, உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் ஜேர்னி, சில பேர் டிராவல் பண்ணறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, பீரியட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபண்டன்ஸ். எக்ஸலன்ட். ப்ராப்ளம்ஸ் டு பி ரீசால்வ்டு. உங்களை ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி ஹாப்பியாக இருக்க போறீங்க. ரைட், pile 2. அண்ட் உங்களுக்கான அபண்டன்ஸ், மேபி ஜாப் கிடைக்கலாம், நல்ல ஜாப் கிடைக்கலாம், ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க. உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் காத்துட்ருக்கு. சில பேருக்கு ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயணம் மேற்கொள்ளலாம். ஓகேவா, அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பா, எனிதிங்? Twin flame, your passion ignites. சில பேருக்கு உங்களுடைய இது ரிலேஷன்ஷிப் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இது தொலைந்து போன ஒரு அட்ராக்ஷன் திரும்ப வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். I take this. Healing, imagine yourself and your beloved surrounded by light. Yourself and your beloved surrounded by light. Feel your relationship being healed this very moment. ஓகேவா, ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் உள்ள ப்ராப்ளம்ஸ் அது ஹீல் ஆக போகுது. ரைட், ஸோ நீங்கள் வந்து எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்கன்னா, உங்களையும் உங்களுடைய பார்ட்னரை சுற்றி நல்ல ஒரு ஒளி இருக்கிறதா, லைட் இருக்கிறதா வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூமெண்ட்ல வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள உள்ள எல்லா பிரச்சனையும் ப்ராப்ளம்ஸ் டு பி ரீசால்வ் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆக போகுது அப்படின்றத ஒரு நம்பிக்கை, அந்த தாட்டை வந்து போடுங்க. ஓகே, எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற தாட்டே வந்து போட்டுருங்க. இதுதான் வந்து நீங்கள் வந்து பண்ண போறீங்க. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீல் ஆகிடுவீங்க. சரியா, right? So pile 2, this is what I have for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. So pile 3, யாரெல்லாம் moonstone the white color crystal choose பண்ணீங்களோ, pile 3. ஸோ உங்களுக்கான blessings next 7 days என்ன அப்படின்னு பார்க்கலாம். Let's see. Blessings for you, pile 3, the next 7 days. Please spirit, what are the blessings for pile 3? So 222 comment la type பண்ணுங்க to claim those blessings. Right, pile 2 சொல்ல மறந்துட்டேன் நான். One second. So pile 3,
What are the blessings for you in the next 7 days? Blessings for pile 3, please spirit. Page of Swords. சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். புதுசா வந்து நீங்க கத்துக்கணும்னு நினைச்சா சில கோர்சஸ் சேர்ந்து கத்துக்கலாம். சில பேர் சில இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறீங்க, ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் சில பேருக்கு உங்களுடைய பர்சன் உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். தோஸ் ஹூ ஆர் கிராசிங் ஆர் கோயிங் த்ரூ பிரேக்கப், யாராவது பிரேக்கப்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பர்சன் வந்து உங்களை பத்தி ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம் through online or through friends. Okay, so எனக்கு என்ன தோணுன்னா நீங்க somewhat in the next 10 days you may get some information, right? எல்லா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதோ புதுசா படிக்கிறதோ page of wands. அண்ட் நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் 7 daysல இது மாதிரி இந்த படிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக வந்து பண்ண போகிறீங்க, ரிஸ்க்கு எடுத்துனாலும் பண்ண போகிறீங்க. ரொம்ப என்தூசிஸ்டிக்காக இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கவங்க பை 3 கொஞ்சம் எங்கேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? இல்லை உங்கள் குழந்தைங்களுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அது ரிலேட்டடாக ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. ஓகே, கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு. அது வந்து அது ரிஸ்க்கு அப்படின்னு இருந்தாலுமே அந்த ரிஸ்க் நீங்க எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட செயல்படுவீங்க. ஓகே, வாவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் பை 3. இதான் அந்த ரிஸ்கா. சில பேருக்கு ஒரு நியூ லவ், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அது வரலாம். அது நீங்க ஆனா ஒரு அதை பத்தி விசாரிக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. பட் எனிகோ ஃபைனலா வந்து ஓகே இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து தைரியமா வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து நியூ லவ்வாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து உங்களுடைய லவ் அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும். ஓகே, அதுக்கான ஸ்டெப் வந்து நீங்க சாரி ஃபார் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். ஓகே, ரைட். ஸோ நல்ல விஷயம் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் ஒரு ஓவர் இமோஷ்னலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. அது வந்து நல்லா விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இமோஷ்னல் ஆகிக்கலாம். ஓகேவா? என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காம இமோஷ்னல் ஆகுறது வந்து இட்ஸ் நாட் குட். அண்ட் 10 of swords, 10 of swords, 7 of cups, 4 of swords. So pile 3. கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை சாய்ஸஸ் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரிஸ்க் எடுக்க போறீங்களே, அதை நோக்கி வந்து செயல்பட போறீங்க. ஓகே, உங்களுக்கு வர்ற வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கன்ஃபியூஷனோ சாய்ஸஸோ இருக்கலாம். நீங்க தான் வந்து அதை செலக்ட் பண்ணணும். ரொம்ப வந்து இமோஷனல் ஆக வேண்டாம், ரைட்? அப்படி இமோஷனல் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்தா அமைதியா இருந்துருங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. அது ரியாக்ட் பண்ண வேண்டாம், அந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் யாரோ உங்களை பின்னால இருந்து சில பேருக்கு தாக்கி இருக்கலாம், யாருன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் அதை பத்தி உங்களுக்கு தெரிய வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து இந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு நல்ல டைரக்ஷன் கிடைக்காதா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு வருது. ஓகே, யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் எ நியூ டைரக்ஷன். ஸோ pile 3, the next 7 days உங்களுக்கான blessings இதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, சில பேர் கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே, கன்ஃபியூஸ் எதையாவது பண்ணி எதுலையாவது மாட்டிக்க வேண்டாம். ஓகே, தீர விசாரிச்சுட்டு பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தீர விசாரிங்க. அந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடுங்க. யூ வில் கெட் சொல்யூஷன், ரைட்? கண்டிப்பா வந்து அதுக்கான சொல்யூஷனோ உங்க குழப்பத்துக்கான சொல்யூஷனோ சம்திங் வந்து கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் ஹாப்பினஸ் இருக்க போகுது. யா, 1 second.
So pile 3. What are the blessings for you? Please Spirit. Time to act. இங்க பார்த்தோம்ல, ரிஸ்க் எடுக்க தயாரா இருங்க. ஃப்ளவர்ஸ், ஹாப்பினஸ், வாவ் டபுள் கன்ஃபர்மேஷன். இங்க ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்த்தோம்ல. என்னதான் நீங்க வந்து போராடினாலும் ஃபைனலி உங்களுக்கு வீக்கெண்டில் உங்களுடைய ஹாப்பினஸை நீங்க பார்க்க போறீங்க. இன்க்ரீஸ் இன் மெட்டீரியல் வெல்த் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஃபிஷ், கோல்டு ஃபிஷ். ஸோ உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு இமோஷ்னலாகவும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக போகிறீங்க. ஓகே, ஸோ சின்ன பிள்ளைத்தனமாக இருந்திருக்கலாம் இவ்வளோ நாளும், நீங்கள் இனிமேல் ஸ்ட்ராங் ஆக போகிறீங்க. கிரேட் குட் ஃபார்ச்சூன். என்ன பைல் 3 பயங்கரமாக வருது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பாருங்க. வாவ், சன்ரைஸ். நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ வெஞ்சர்ஸ், எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். சில பேர் வந்து நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்தாச்சு. ஹாப்பினஸ் இங்கே 3 times பார்க்க முடியுது. 3 or 4. ஓகே, ஸோ பைல் 3 222 கமெண்ட்ல டைப் பண்ணுங்க டு கிளைம் தீஸ் பிளெஸிங்ஸ். ஓகே, அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேட்டடாக ஒரு 2 மெசேஜ் பார்க்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. Friendship, nurture the bonds of friendship within your relationship and your love life will dramatically improve. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ தட் இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த உள்ளே இருக்கிற லவ் அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகேவா? If you could do anything, what would it be? The answer dwells in your heart, not in your mind. For the heart is the gateway to the soul, right? ஸோ உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சரியான பாதை வந்து அது வழி காட்டும், ரைட்? ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் உங்கள் ஹார்ட்ல இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 of Swords பார்க்கும்போது யூ ஹேவ் டு டூ மெடிடேஷன். ப்ராப்ளம்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விடுங்க. அதே நினச்சி இது மேற்கொண்டு எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காம. அண்ட் ஆல்சோ யூ டூ மெடிடேஷன். உங்களுக்குள்ள இருந்தே வந்து விடை கிடைக்கும், ரைட்? ஸோ pile 3, this is what I have for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.